ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஒருத்தர் கூட இருந்ததில்லை. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸையே இங்கே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க சில வேலைகள் இருக்க தான் செய்யுது. இல்லை நானும் அந்த இதில் தாங்க இருக்கீங்க, நீ சொல்கிறதெல்லாம் அப்படி இல்லை, என் வேலையும் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, நோ இஷ்யூஸ். பட் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் பர்சனலைஸ்டாக நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ஒரு பாதித்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுன்ட்ருக்கேன். ஸோ எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிற ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த லோன் கலெக்ஷன் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோமே, அது அன்றைக்கி டியூ டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிஃபோர் 10 டேஸ்க்கு பிஃபோர்லேருந்தே அவங்க அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கரெக்டாக பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. சம் சுச்சுவேஷன்ஸில் பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுவாங்க. இது எங்கே ப்ரெஷர் ஆகும் அப்படின்னா, நமக்கு கலெக்ஷன் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அது அவங்கள ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணணும். காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு மேனேஜர் சைட்லேருந்து அலர்ட் வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸை அகைன் கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ப்ரெஷர் இவங்களுக்கு 2 சைட்லேருந்து, ஒன்று டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து வர்ற ப்ரெஷர், இன்னொன்று கஸ்டமர்ஸ்டேருந்து அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ்டேருந்து அவங்க எடுத்துக்கிற ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் தான், இந்த மாதிரி ஒரு 2 விதமான ப்ரெஷரில் தான் இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் ரன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ரொம்ப நான் ப்ரெஷராக இருக்கிறதாகவும், அவங்க சில நேரங்களில் ஹார்ஷாக நடக்கிறது உண்டு. நம்மளே எத்தனையோ பேர் சொல்லியிருக்கோம். இது அவங்களுடைய வேலைக்காக தான் அவங்க நடக்கிறாங்களே தவிர பர்சனலாக உங்களுக்கோ அவங்களுக்கோ எந்தவித கனெக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களும் அவங்களுடைய டெய்லி நீடை அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலையிலையுமே அவங்க இருக்காங்க. யாரும் இந்த வேலைக்கு தான் வரணுன்ட்டுலாம் இன்றைக்கி கிடையாது. கிடைக்கிற வேலையை வச்சு எப்படியாவது இந்த லைஃப்பை ரன் பண்ணுன்றதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி போராடிக்கிட்டு இருக்க இந்த லோன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே, லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸு. ஸோ இதில் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு 30 வயது கூட இன்னும் ஆகலைன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த 30 வயது கூட தாண்டாத ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் இறந்தே போயிட்டார். ஸோ அவர் சூசைட்லாம் பண்ணிக்கல, பட் டூ மச் ஆஃப் ப்ரெஷரில் அவர் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். ஸோ நம்ம எல்லாத்தையுமே எல்லா விதத்துலேயுமே குறைகள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியாது. மேபி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு வேளை ஒரு காலிங் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஜாப்புக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலை. உங்களுக்கு லைஃப்பில் யாரோ ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்க காலே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம், அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய நீடு எதுக்கோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றப்போ அவங்க கால் பண்ணுறப்போ ப்ளீஸ் அந்த காலை ஒரு தடவையாவது அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பேசாதது மட்டும்தான் பல பிரச்சனைகளுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நம்ம கொடுக்குற ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, உங்களில் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். என்ன சொல்கிறது, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ப்ரெஷர் ஆகிட்டு தான் இருக்கும். ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, ஐ லவ் யூ.